إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறையின் அடிப்படையில் நாம் எல்லாம் இந்த ஜும்மாவுடைய தினத்துல அல்லாஹ்வுடைய இறை ஆலயத்துல ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நம்மளுடைய எண்ணங்களுக்கு தகுந்தவாறு இறைவன் கூலியை வழங்குவானாக என்ற இடத்துல பிரார்த்தித்தவனாக இந்த உலகத்துல எத்தனையோ பல நபிமார்களை இறைவன் அனுப்பியிருந்தாலும் ஒரு சமுதாயத்திற்கு பிறகு ஒரு சமுதாயத்தை இறைவன் கொண்டு கொண்டுகிற பொழுது அந்த சமுதாய மக்களிடத்துல நன்மை தீமைகளை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் நபிமார்களை தொடர்ச்சியாக அனுப்பி கொண்டே இருந்தார். ஆதம் நபி முதல் இறுதியாக வந்த முஹம்மது நபி உட்பட அப்படியே ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நபிமார்களை இறைவன் தேர்வு செய்து அனுப்பி கொண்டே இருந்தார். நம்முடைய சமுதாயத்திற்கு இறைவன் முஹம்மது என்கிற நபரை மனிதர்களோடு வாழ்ந்து 40 ஆண்டுகளுக்கு பிறகு நபியாக இறைவன் அறிவிக்கிறார். 23 ஆண்டு காலம் மக்களிடத்துல இறைவனுடைய வகை செய்திகளையும் இஸ்லாம் என்றால் என்ன, இறைவன் என்றால் யார், இஸ்லாத்தை நாம் எப்படி பின்பற்ற வேண்டும், இறைவனுடைய ஆற்றல்கள் என்ன, இறை தன்மை என்ன, இறைவனை எப்படி வணங்க வேண்டும் என்கிற ஒரு கொள்கை பிரச்சாரத்தை 23 ஆண்டு காலம் அந்த மக்களிடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி காட்டினார். கிட்டத்தட்ட அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு 1400 வருடங்கள் கழித்து நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவ யோசிச்சு பாருங்க, முகமது நபிக்கு முன்பு வந்த இறை தூதர், அவருக்கு முன்பு வந்த இறை தூதர் அப்படியே தொட்டு தொட்டு முகமது ஆதம் நபி முதற்கு போய் நிற்கும். ஆனால் முகமது நபிக்கு பிறகு நபி என்பது யாரும் கிடையாது, அதோடு முற்றுப்பள்ளி. அப்ப அல்லாஹ் நம்மளுடைய சமுதாயத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய வகையில எந்த சமுதாயத்திற்கும் கிடைக்காத ஒரு அந்தஸ்தை இறைவன் நம்மளுடைய சமுதாயத்திற்கு இறைவன் கொடுக்கிறார். குன்தும் கைர உம்மத்துன், நீங்கள் தான் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். யாமரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், மக்களிடத்தில் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். இந்த பணி யாருடைய பணி? இதை யார் செய்தார்? இறை தூதர்கள் இந்த உலகத்தில் மக்களிடத்துல நன்மை தீமைகளை ஏவக்கூடிய பணியை செய்து வந்தார்கள். அவர்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக சொல்லப்பட்ட ஒரு செய்தி. அந்த செய்தியை, அந்த அந்தஸ்தை இறைவன் எந்த சமுதாயத்திற்கும் கொடுக்காமல் முஹம்மதுடைய சமுதாயத்திற்கு இறைவன் கொடுத்திருக்கிறார். ஏன்? அதற்கு பிறகு நபி கிடையாது, இதற்கு பிறகு நபிமார்களுடைய வருகை இல்லை. முஹம்மது நபியோடு வருகை முடிந்து விட்டது. அந்த பணியை, அந்த செயலை
செய்யக்கூடிய இடத்தில் இறைவன் நம்மளை எதிர்பார்க்கிறான். அதுக்குதான் இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் என்ன? நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீங்க. வேற சமுதாயத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துறானா? வேற சமுதாயத்திற்கு இறைவன் இந்த வர்ணனையை கொடுக்கிறானா? இல்ல, நமக்கு இறைவன் சுட்டி காட்டுகிறார். அப்ப மார்க்கத்தை விளங்கியிருக்கக்கூடியனா, கொள்கையை விளங்கியிருக்கக்கூடியனா, மக்களிடத்துல நன்மை செய்கிற பொழுது நாமளும் நன்மை செய்ய இருக்கிறோம். அவர்களோடு அந்த நன்மையில் பங்கு பெற இருக்க வேண்டும். மக்களிடத்துல தீமை இல்லாத பொழுது, நன்மை இல்லாத பொழுது அந்த தீமையை சுட்டிக்காட்டி அந்த நன்மையை செய்ய வைக்கக்கூடிய இடத்திலும் இறைவன் நம்மளை எதிர்பார்க்கிறார். அப்ப அந்த செயலை நாம் செய்கிற பொழுது இறைவனிடத்தில் சிறந்தவர்களாக நம்மளை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும். அப்ப நீ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்மளுடைய சமுதாயத்தில் எந்த கொள்கைக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் பாடுபட்டார்களோ, 23 ஆண்டு காலம் மக்களிடத்துல ஒரு அழைப்பு பணியை முன்வைத்தார்களோ, இன்றைக்கு அந்த கொள்கை ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களிடத்திலும் இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. அடிப்படை இன்னைக்கு பல மக்களிடத்துல தவறாக இருக்கிறது. அல்லாஹ்வை புரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் கூட இன்றைக்கு நம்மளுடைய சமுதாய மக்களிடத்துல எவ்வளவு ஒரு அலட்சிய தன்மை நிகழ்கிறது யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர் யாரிடத்தில் நாம் கேட்டாலும் உன்னுடைய இறைவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள். அப்படி அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுடைய நாவிலிருந்தும் அல்லாஹ்வுடைய தன்மைகள் என்ன, அல்லாஹ் எப்படிப்பட்டவன், ஏன் நாம் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், ஏன் அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறார், அல்லாஹ்வுடைய வர்ணனைகள், அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள், அல்லாஹ் இந்த மனிதனுக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள்கொடைகள், இதையெல்லாம் சிந்தித்து பார்த்தீர்களா என்கிற கேள்விகளை கொடுத்தோன்னு சொன்னா அது ஜீரோவாக. அப்படி சிந்தித்திருந்தால் தவறின்பால் இன்னைக்கு மனிதன் சென்றிருக்க மாட்டான். தன்னுடைய வாழ்க்கையில் இணை கற்பிக்கக்கூடிய காரியத்தின்பால் விலகியிருப்பார்கள். அல்லாஹ்விடத்தில்தான் அனைத்து தேவைகளையும் கேட்க வேண்டும் என்கிற அந்த செய்தியில் உறுதியாக இருப்பார்கள். அது இல்லாத பட்சத்துலதான் இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் தர்கா வழிபாடும் அவுலியாக்களிடத்திலும் இன்னும் பிற மகான்களிடத்திலும் இன்றைக்கு தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து செய்யக்கூடிய காரியத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நாம் இறைவன் நமக்கு நேர்வழியை கொடுத்திருக்கிறார். இந்த நேர்வழியை ஒரு இடம் உட்கார்ந்து யோசிச்சு பார்த்திருப்போமா? அல்லாஹ் யாரு, அல்லாஹ் எங்க இருக்கிறார், அல்லாஹ்வுடைய தன்மைகள் என்ன, மனிதனுக்கும் இறைவனுக்குள்ள வித்தியாசங்கள் என்ன, நல்லடியார்களுக்கும் இறைவனுக்குள்ள வித்தியாசங்கள் என்ன, நபிமார்களுக்கும் இறைவனுக்குள்ள வித்தியாசங்கள் என்ன, இறைவனுடைய படைப்பும் மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஏற்ற தாழ்வுகள் என்ன, மனிதனால் என்ன செய்ய முடியும், இறைவனால் என்ன செய்ய முடியும் என்கிற யோசனைகள் நம்மளுடைய உள்ளத்தில் உதித்திருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. ஆனால் பெரும்பாலான வீடுகள்ல பாருங்க, வீட்டு வாசல்ல அல்லாஹ்வுடைய பெயர்களை எழுதி தொங்க விட்டிருப்பார்கள். இறைவனுக்கு 99 பெயர்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த பெயர்களுடைய வர்ணனைகளை அப்படியே அரபியில தொங்கவிடப்பட்டிருக்கும். ஆனால் அதனுடைய அர்த்தத்தை என்னைக்காவது சிந்தித்திருப்போமா? இறைவனுடைய ஒவ்வொரு தன்மைகள், பெயர் என்பது நம்மளை போல கூப்பிடுவதற்காக வேண்டி வைக்கப்பட்டது அல்ல. அப்துல் ரஹ்மான் ஒரு ஆளை கூப்பிடுறோம், அப்துல்லான்னு ஒரு ஆளை கூப்பிடுறோம், ஹசன் ஒரு ஆளை கூப்பிடுறோம். இப்படி கூப்பிடுவதனால் அவரை அடையாளப்படுத்துகிறமே தவிர அவருடைய தன்மைகள் அப்படி கிடையாது. யோசிச்சு பாருங்க. ஒரு ஆளை ஹசன் பேர் வச்சிருப்பாங்க. ஹசன் என்ன அர்த்தம்? அழகானவர் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அழகில் குன்றியவராக இருப்பார். கருப்பா இருக்கிறவனுக்கு வெள்ளதுரன் பேர் வைப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த மாதிரி
கூப்பிடுவதற்கு நம்மளுடைய சமுதாயத்தில் வைத்திருக்கக்கூடிய அடையாள பெயர்கள். ஆனால் இறைவனுக்கு இருக்கக்கூடிய பெயர் இருக்குதுல்ல, ஒவ்வொரு பெயரும் இறைவனுடைய தன்மைகள், இறைவனுடைய வர்ணனைகள். அந்த வர்ணனைகள் அனைத்தும் ஒரு இறைவனுக்கு மட்டும் உரித்தான ஒன்று. அது மனிதனுக்கு சமம் கிடையாது. அது மனிதனோடு எந்த வகையிலும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அதுல உதாரணத்துக்கு சொல்லுவோமே, அல்லாஹ் தன்னை அடையாளப்படுத்துகிறார். அன பசீர் அப்படிங்கிற அல்லாஹ், நான் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறேன் அப்படிங்கிற அல்லாஹ். அன சமீஅ, நான் கேட்கக்கூடியவனாக இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அன கஃபார், நான் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அவனுடைய தன்மையில் பார்ப்பது, கேட்பது, மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களை மன்னிப்பது, இப்படி ஒவ்வொன்றாக இறைவன் அடையாளப்படுத்தி காட்டுகிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் பார்க்கக்கூடியவங்கிறான, அப்ப நாமளும் பார்க்க தானே செய்றோம். மனிதனுக்கும் பார்வை இருக்கதானே செய்து, அந்த பார்வை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான்ல. அல்லாஹ் தன்னை கேட்கக்கூடியவன்னு சொல்றானே, அப்ப நாமளும் கேட்கதானே செய்கிறோம். இதை எப்படி வித்தியாசப்படுத்துவது, இதை எப்படி யோசிச்சு பார்ப்பது? யோசிப்பதுதான் நம்மளுடைய ஈமானுடைய உறுதியை வலுப்படுத்தும். அல்லாஹ்வுடைய தன்மை என்ன, அல்லாஹ் எவ்வளவு பிரம்மாண்டவன், பார்க்கக்கூடியவனாக இருக்கிறார்களானே அல்லாஹ். யோசிச்சு பாருங்க. உதாரணத்திற்கு முன்னாடி இருக்கிறத நாம அணுக முடியும். மேப்பள்ளியில தொழுதுகிட்டு இருக்கிறோம், கீப்பள்ளியில யார் நிற்கிறா நம்மளால சொல்ல முடியுமா? இந்த நேரத்துல யார் ஒளி செய்து கொண்டிருக்கிறார் நம்மளால சொல்ல முடியுமா? ஒளி செஞ்சுட்டு மேல வந்தாதான் ஆஹா இவர் தொழுகைக்கு வரா நம்மளால அடையாளப்படுத்த முடியும். பள்ளிவாசலுக்கு வெளியில் நமக்கு முதுகுக்கு பின்னாடி இப்போ உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு முதுகுக்கு பின்னாடி யார் யார் எங்க எப்படி உட்கார்ந்து இருக்கிறார் என்பதை நம்மளால் பார்க்க முடியுமா? முடியாது, திருமணாதான் முடியும். ஆனால் இறைவன் ஒவ்வொன்றையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு அடிப்படை உதாரணத்துக்கு சொல்வதா இருந்தா, ஒரு இருட்டுல நமக்கு பார்வை தெரியுமா? அடர்ந்த இருட்டு, ஒரு காட்டு பகுதி, மரம்லாம் இருக்குது, சுத்தமா ஒண்ணுமே தெரியல. இந்த இருட்டில் என்னென்ன எங்கெங்க இருக்கிறது என்பது நம்மளால் உணர முடியாது. ஆனால் இறைவனுடைய தன்மை எப்படி தெரியுமா? இருட்டு நிற காட்டில ஒரு மிகப்பெரிய அடர்ந்த இருட்டாக இருக்குது, சின்னோட கல்லு கிடக்குது. அந்த கல்லின் மேல் ஒரு கருப்பு நிற எறும்பு நடந்து போகிறது. அந்த எறும்பினுடைய காலே நமக்கு தெரியாது. ஆனால் அது வைக்கக்கூடிய அச்சை இறைவன் பார்ப்பான். அவ்வளவு பார்வையில் உன்னிப்பானவன் இறைவன். ஒரே நேரத்தில் இந்த உலகத்தையே கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். என்ன யார் என்னென்ன எங்க செஞ்சுட்டு இருக்கிறார், என்னென்ன நடக்கிறது, என்னென்ன நிகழ்வுகள் இருக்கிறது. நம்மளுடைய பார்வைக்கும் இறைவனுடைய பார்வைக்கும் பல வித்தியாசங்கள். அப்ப நாமளும் பார்க்கிறோம், இறைவனும் பார்க்கிறான் என்று சொல்லி நம்மளை இறைவனோடு ஒப்பிட முடியுமா? இறைவனோடு நம்மளை சிந்தித்து பார்க்க முடியுமா? நாமளும் கேட்கதான் செய்யறோம். ஒரு 4 பேர் ஒரு நேரத்துல பேசுகிற பொழுது யாரு பேசுறா, ஒரு ஆள் நிப்பாடு பேசுங்க, ஒவ்வொரு ஆளும் சொல்லுங்க, ஒண்ணுமே விளங்கலாம் போ. ஏன்? அவ்வளவுதான் நம்மளுடைய செவித்திறன். ஆனால் இறைவன் பள்ளியில தொழுது முடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிற 150 பேரும் ஒரே நேரத்துல கையேற்றி பிரார்த்திக்கிறோம். தொழுகையில இறைவனிடத்துல நம்மளுடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். இது போல ஒவ்வொரு ஊர்களிலும், நம்ம மாவட்டத்திலே பல பள்ளி. அப்ப இந்த உலகம் முழுக்க ஒரே நேரத்தில் எத்தனை நபர்கள் படைத்த இறைவனிடத்துல கையேந்தி, இறைவா என்னுடைய தேவைகளை உன்னிடத்துல முன்வைக்கிறேன் என்று பிரார்த்திக்கிறோமே. அப்ப இறைவனுடைய செய்தியை கேட்டு பாருங்க, இறைவனுடைய கேட்கிற தன்மையை யோசித்து பாருங்க. இந்த நேரத்தில் இப்பொழுது ஒரு 100 நபர்கள் கையேந்தி பிரார்த்திக்கிற பொழுது அனைத்து நபர்களுடைய பிரார்த்தனையும் இறைவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். யாருக்கு அங்கீகரிக்கணும், அங்கீகரிக்க கூடாது, பொறுமை காக்க வேண்டும் என்கிற அனைத்தும் இறைவனுடைய கையில் இருக்கிறது. ஆனா நாம கீழே நின்று யார் பேசுறான்னு தெரியாது.
கீழே நின்று யார் கத்தக்கூடிய செய்திகளும் நம்மளுடைய காதில் விழுவார். நாம் என்ன நினைக்கிறோம் என்பதை வரைக்கும் இறைவன் அறிந்து கொண்டு இருக்கிறார். மனசுல என்ன நினைக்கிறோம் அந்த நினைப்பையே இறைவன் அறிகிறார். அதனாலதான் இஸ்லாத்தை மார்க்கத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற பொழுது, ஒரு நன்மை செய்ய நீங்கள் நாடுகிறீர்கள், தொழுகணும்னு நினைக்கிறீங்க, தர்மம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, யாரோ ஒரு ஆளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், நாளைக்கு காலையில எப்படியாவது தஹஜ்ஜத் தொழுதறணும் அப்படின்னு உள்ளத்துல என்ன வைக்கிறோம், அது அல்லாஹ் எப்படி தெரியுமா பார்க்கிறான்? நினைப்புதான், அடுத்த ஆட்டு சொல்லல, முன்னாடி கூட தெரியாது, வீட்டுல இருக்கிற தாய் தந்தைகளுக்கு தெரியாது, உள்ள நினைப்பு. ஆனால் நாம் உள்ளத்தில் நினைப்பதை இறைவன் அறிந்து நம்மளுடைய நன்மையினுடைய பதிவேட்டில் நினைத்ததற்கு இறைவன் ஒரு நன்மையை பதிவு செய்கிறான். யோசிச்சு பாருங்க, அதை செஞ்சா செய்ததற்கும் கூலி உண்டு, நினைத்ததற்கும் கூலி. இறைவன் நன்மையினுடைய விஷயத்தில் தாராள தன்மையுடையவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உதாரணமும், உள்ளத்தில் நினைப்பதையும் இறைவன் அறியக்கூடியவனாக இருக்கிறான். மனிதனால முடியாது. ஒரே நேரத்தில் பல ஆள்கள் பேசுவதையும் கேட்கக்கூடியவனாக இருக்கிறார். நம்மளுடைய பாவங்களை இறைவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறார். நம்மளுடைய தேவைகள் அனைத்தையும் இறைவன் பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறார். உயிர் கொடுப்பது, மரணிக்க வைப்பது, இப்படி பல தன்மைகள் இறைவனுடைய வர்ணனைகளில் ஒன்றாக இருக்கிறது. ஆனா என்னை யோசிச்சு பாருங்க, இறைவனுடைய ஆற்றலை இன்றைக்கு மனித சமுதாயம் சிந்திக்காதனாலதான் பள்ளிவாசல் மட்டும் இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே பள்ளிவாசல் அல்லாத அவுலியாக்களுக்கும் இந்த உலகத்தில் மனிதர்களால் உண்டு பண்ணப்பட்ட தர்கா கலாச்சாரங்கள் இன்றைக்கு மக்களிடத்தில் அப்படியே ஓங்கி நிற்கிறது. இருக்கிறதா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அதற்கு இஸ்லாமிய மக்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன? அல்லாஹ்வுக்கு கொஞ்சம் நாங்க ரெஸ்ட் கொடுக்கிறோம், அல்லாஹ்விடத்துல நாம எப்படி நேரடியாக கேட்க முடியும், அதுக்குதான் இந்த அவுலியா இருக்கிறாரு, அவரிடத்துல நாங்க கேட்டா அல்லாஹ்விடத்துல எங்களுக்காக வேண்டி பரிந்து பேசுவார், அதற்குரிய தகுதி எங்களுக்கு கிடையாது, குழந்தை இல்ல, அப்ப குழந்தை இடத்துல அல்லாஹ்விடத்துல கேட்டு பார்த்து கிடைக்கல, இந்த ஊர்ல போய் பார்த்து ஏதாவது நீங்க அங்க போய் வணங்குனீங்கன்னு சொன்னா அங்க கொடுக்கிற பிரசாதத்தை வாங்கி தின்னா குழந்தை பொறுப்புன்னு சொன்னாங்க, அதனால நாங்க அங்க போய் பார்க்கிறோம், வியாபாரத்துல நொடிச்சிட்டு லாபம் இல்லை, அதற்கு இவரை போய் சந்தியுங்கள் என்று சொன்னார்கள். இப்படி மக்களுடைய நம்பிக்கை பலவேறு இறைவன் மீது உள்ள அந்த நம்பிக்கையை தாண்டி இறைவனால் படைக்கப்பட்ட மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கலாச்சாரம், அதனால் நன்மை பிறக்கும், அதனால் நல்லது நடக்கும் என்று சொல்லி இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் இந்த உலகத்தில் அதை நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அதெல்லாம் தப்புன்னு நாம விலகி உட்கார்ந்து இருக்கிறோம். இங்க உட்கார்ந்து இருக்கிற பெரும்பாலான மக்களிடத்துல இணை வைப்பு கலாச்சாரம் இல்லை, இறைவனுடைய சிபத்துகளும் வர்ணனைகளையும் விளங்கி இறைவன் இந்த நேர்வழியில் நம்மளை பயணிக்க வச்சிருக்கிறார். நாம செய்யக்கூடிய செயல்பாடு என்ன தெரியுமா? முகம்மது நபிக்கு பிறகு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில நபிமார்களை இறைவன் எதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பினாரோ அந்த நன்மை தீமைகளை எத்தி வைக்கக்கூடிய படி செய்யக்கூடிய நபர்களாக நாம் இருக்கோம். அதான் ஆரம்பத்துல சொன்னேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, இந்த உலகத்துல படைக்கப்பட்டது சிறந்த சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள், ஏன் மக்கள்கிட்ட நன்மையை ஏவுறீங்க, தீமையை தடுக்கிறீங்க. அந்த நன்மை ஏறி தீமையை தடுக்கக்கூடிய காரியம் இன்றைக்கு வரைக்கும் இந்த உலகத்தில் மனிதன் தவறின்பால் மூழ்கி இருக்கிறார், இறை கொள்கையை விளங்காமல் இருக்கிறார், இறை தன்மையை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார், இறைவனுடைய ஆற்றல் என்ன என்று விளங்காத மக்களாக இந்த உலகத்தில் பெரும்பாலான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்துல இது தப்பு, இது சரி, இந்த நன்மையை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை சொல்லக்கூடிய இடத்தில் நாம் இருக்கோம். அப்படி செஞ்சாதான் நாம சிறந்த சமுதாயமாக இறைவனுக்கு முன்பு நிற்க முடியும்.
அதே நேரத்தில் இன்னைக்கு பாருங்க, விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்களை தவிர பெரும்பாலான மக்கள் தர்காவுல போய் கிடக்கிறான். அதுக்கு இவங்க புகுத்தி வச்ச கதைகளும் ஒன்று. அப்படி என்ன கதை? அவுலியாக்களை பற்றி மக்களிடத்துல சிறப்பாக சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி இறைவனுடைய தன்மையெல்லாம் அவுலியாக்கள் கற்றுக் கொடுத்துருவாங்க. ஒரு மனிதனுடைய வாழ்நாளை நிர்ணயிப்பது இறைவன். உயிரை கொடுப்பதும் மரணிக்க வைப்பதும் இறைவனுடைய கையில் இருக்கிறது. ஆனா இவங்களுடைய கட்டுக்கதைகள் எப்படி தெரியுமா? உதாரணத்துக்கு சொல்வதா இருந்தால், முகமது நபி எத்தனையோ பல நபிமார்களுக்கு ஆண் வாரிசை இறைவன் கொடுத்திருந்தார். ஆனால் முகமது நபிக்கு இப்ராஹிம் என்கிற ஒரு மகனை இறைவன் கொடுத்து அந்த மகனை சிறு வயதிலேயே இறைவன் மரணிக்க வைத்து விட்டார். பெண் பிள்ளைகளை மட்டும்தான் இறைவன் கொடுத்திருந்தார். நபிமார்களை விட இந்த உலகத்தில் சிறந்தவர்கள் யார் இருக்க முடியும்? சிறப்புக்குரிய இடத்துல, அந்தஸ்துக்குரிய இடத்துல முகம்மது நபியை இன்னைக்கு பார்க்கக்கூடிய நபர்களாக நாம் இருக்கிறோம். அப்படி முகம்மது நபி நினைச்சிருந்தா கூட இறந்தவரை திருப்பி கொண்டு வருவதற்கு இறைவன் கையேந்திருப்பார். அந்த ஆற்றலை இறைவனத்தில் முன்வைத்திருப்பார். எந்த வகையிலையும் முடிஞ்சதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் அழுது கொண்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். என்னுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வடிகிறது என்கிற அடிப்படையில் இறைவனத்தில் முன்வைக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஆசையாக பெற்றெடுத்த மகனை சிறு வயதில் இறந்த நேரத்தில் கூட இறைவன் கொடுத்ததை எடுத்து விட்டார் என்கிற அந்த மனப்பக்குவம் தான் நபிமார்களுடைய வாழ்க்கையாக இருந்தது. ஆனா இன்னைக்கு இவங்களுடைய கதை எப்படி தெரியுமா? ஒரு பெண்மணி அப்துல் காதர் ஜெயிலானி இடத்துல தன்னுடைய மரணித்த மகனுக்காக வேண்டி அவரிடத்துல போய் கேட்கிறார். என்னுடைய பையன் செத்துட்டான், அவன் ரொம்ப பெரிய வச்சிருந்தேன், ஆசை வச்சிருந்தேன், எப்படியாவது இந்த உலகத்திற்கு திருப்பி அனுப்புங்கள். இப்படி ஒரு கட்டுக்கதைகள் இருக்கிறது. இந்த கட்டுக்கதைகளை மக்கள் நம்புகிறார். உடனே அவர் போய் மலக்குள் மௌத்தினத்துல அன்னைக்குள்ள மையத்தை எல்லாம் ரூவெல்லாம் புடிங்கிட்டு ஒரு கூடையில வச்சுட்டு போறாரு. அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, இல்ல இவருடைய கட்டளை தர முடியாதுங்கிறார். இவர் கேட்டு பார்த்து தள்ளன்னு சொல்லி அவர் கையில வச்சிருந்த கயிறால் அவருடைய காலை பிடிச்சி இழுத்தாரு. கூடையில் உள்ள எல்லா உயிரும் கீழே விழுந்து உடல்ல போய் ஒட்டிருச்சு. அன்னைக்கு எந்த ஒரு மையத்தான உயிர்களுக்கும் உயிர் வந்து விட்டது என்று சொல்லி ஒரு கதையை எழுதி வச்சிருப்பார். அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்துல அவர் போகிற பொழுது என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு விசாரிக்கிறவங்க இந்த சம்பவத்தை எல்லாம் சுட்டி காட்டுவார். ஒரே ஒரு மையத்தை மட்டும் நீ கொடுத்திருக்கலாமே, உயிரை மட்டும் கொடுத்திருக்கலாம் பாருங்க, ஒட்டுமொத்த உயிரும் போயிருச்சே என்று சொல்லி அல்லாஹ் அந்த மையத்தை புடுங்கி கொண்டு வந்த அந்த மனக்கிடத்துல சொன்னான் என்று கதையை எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்ப இதுல யார் சிறந்தவர்? அல்லாவா அப்துல் காதர் ஜெயிலானியா? கதையை இப்படிதான் மக்கள்கிட்ட போகுத்துகிறார்கள். ஒரு மனிதரால், ஒரு நல்லடியாரால் இறைவனையே மிஞ்ச முடியும், இறைவனுடைய அதிகாரத்திலேயே கை வைக்க முடியும், இறைவன் விதித்த விதியை அவரால் மாற்ற முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையை மக்களுடைய உள்ளத்தில் விதைக்கிற பொழுது மக்கள் யாரை தேடி செல்வார்கள்? இறைவனை தேடி போவாங்களா அல்லது அவுலியாக்கிடத்துல போய் நிற்பார்களா? குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லி தர்காவில் இருக்கிற வளர்க்கக்கூடிய யானை இடத்துல போய் வாழைப்பழத்தை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி அந்த வாழைப்பழத்தை உங்களுடைய கையில கொடுத்துன்னா குழந்தை பிறக்கும் என்கிற நம்பிக்கையை உயிர்த்தவர்கள் யார்? இப்படி ஒவ்வொரு கலாச்சாரத்தையும் இறைவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள், மிருகங்கள் அனைத்தின் மீதும் நம்பிக்கை வைக்கக்கூடிய கலாச்சாரத்தை இன்னைக்கு நம்ம சமுதாய மக்கள் உண்டு பண்ணிவிட்டார்கள். யோசிச்சு பாருங்க, இது எல்லாமே இறைவனுடைய ஆற்றல், இறைவனுடைய வர்ணனை, இறைவனுடைய உரிமைகள். அதை இன்னைக்கு மனித சமுதாயத்திற்கு கொடுத்து பல மக்களை இன்னைக்கு இஸ்லாத்தை விளங்காத மக்களாகவே மாற்றிவிட்டார்கள். இன்னைக்கு அதனாலதான் இன்னைக்கு ஒரு பெருங்கூட்டம் ஒவ்வொரு ஊர்லயும் தர்காவை கட்டி அதுக்குன்னு கொடியேற்றி அதுக்குன்னு சில வணக்க வழிபாடுகளை செய்து இறைவனோடு ஒப்பிடக்கூடிய கலாச்சாரத்தை இன்றைக்கு ஒவ்வொரு ஊர்களிலும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஊர்ல மட்டும் என்ன விதிவிலக்கா? தர்கா இருக்கதானே செய்து அதுல போய் கையெழுந்தானே செய்யறாங்க, அதுல போய் வணக்க வழிபாடுகள் செய்யத்தானே செய்யறாங்க. யோசிச்சு பாருங்க,
இது நபிகளார் உண்டாக்கிய கலாச்சாரமா? அல்லாஹ் செய்ய வேண்டும் என்று சொன்ன இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளா? இறைவனே தனக்கு நிகராக ஒரு மனிதரை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று இறைவன் நம்ம இடத்துல சொன்னானா? யோசிச்சு பாருங்க. எதுக்கு இல்லையே. ஏன் குர்ஆனில் அல்லாஹ் இப்ராஹிம் நபியை அடையாளப்படுத்தி காட்டுகிறார். இத்தஹதுல்லாஹ ஹலீல இப்ராஹிம், தன்னுடைய நண்பராக இப்ராஹிமை ஏற்றுக்கொண்டே இறைவன் சொல்லுகிறார். இறைவனுடைய நண்பனாக இப்ராஹிம் நபியை அடையாளப்படுத்தி காட்டுகிறார். அவரே இந்த உலகத்தில் அவ்வளவு சோதனைகளை இறைவன் கொடுத்தார். தனக்கு எந்த அங்கீகாரம் இல்லை என்று சொன்னார்கள். தான் சொன்ன சில விஷயத்திற்காக வேண்டி இறைவனிடத்திலே பயந்து நின்றார்கள். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நபிமார்களை இறைவன் எவ்வளவு சிறப்புகளை கொடுத்திருந்தாலுமே அவர்களுடைய வாழ்க்கையில இறைவன் கொடுக்கக்கூடிய உதாரணத்தை யோசிச்சு பாருங்க. இப்ராஹிம் நபிக்கு எப்ப பிள்ளையை கொடுத்தார்? இஸ்மாயில் நபியை வயதான காலத்துல இறைவன் கொடுத்தார். வயதான காலத்துல இறைவன்கிட்ட கையேந்தி இறைவா எனக்கு ஒரு பிள்ளையை கொடு என்று சொல்லி அவர்கள் இறைவனத்துல முன்வைத்து வயோதிக காலத்தில் இறைவன் கொடுத்தார். அவங்க யார்கிட்ட கையேந்தினாங்க? அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க. ஜக்கரியா நபி அவர்கள் இறைவனத்துல கையேந்துகிறார்கள். இறைவா எனக்கு பிள்ளையத்தா. அவருக்கும் வயோதிக காலத்துல அவர் நம்பல. அல்லாஹ்விடத்துல எனக்கு ஒரு அடையாளத்தை கொடு, நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது என்று கேட்டார்கள். 3 நாள் மக்களிடத்துல ஒரு நாள் பேச முடியாது என்கிற கட்டளையை இறைவன் பிறப்பித்தார். பேச முடியல. அதற்கு பிறகு இறைவன் குழந்தையை கொடுத்தார். இது எல்லாம் யாருடைய கையில் உள்ளது? அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்துல மக்கள் அதை நம்பி தர்கால போய் நிற்கிறார். இறைவனுடைய ஆற்றல்கள் அவுலியாக்களிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி நம்மளுடைய அடிப்படை தேவையிலிருந்து ஒட்டுமொத்த தேவைகளையும் இன்னைக்கு இறைவன் அல்லாத மக்களிடத்துல கையேந்தக்கூடிய கலாச்சாரம் இன்னைக்கு மக்களிடத்துல உண்டாகிவிட்டது. இதற்கு அடிப்படை என்ன தெரியுமா? இறைவனை சரியாமல் புரிந்து கொள்ளாததான். இறைவனுடைய வர்ணனைகளை நாம் சரியாமல் விளங்காத காரணம்தான் இன்றைக்கு எது சிறந்தது எது தப்பு என்று விளங்காமல் அல்லாஹ்வை விட்டு அல்லாத மக்களிடத்துல இன்னைக்கு மக்கள் போய் நிற்கக்கூடிய நிலைமைக்கு. யோசிச்சு பாருங்க. இறைவனுடைய சிந்தனைகளை உள்ள கொண்டு வாருங்க. இறைவனுடைய ஆற்றல் என்ன? இறைவன் எப்படி இந்த மனிதரை இந்த உலகத்தில் வாழ வைத்திருக்கிறார்? அவனுடைய ஒவ்வொரு அருளையும் யோசித்து பார்த்தால் அளவிடவே முடியாது. இந்த உலகத்துல வாழ்கிற போது நம்ம ஏற்றத்தாழ்வுல பாருங்களேன். நம்மளோட நல்லா இருப்பாரு, நல்லா பேசிக்கிட்டு இருப்பாரு. திடீர்னு கேள்விப்படுவோம் ஒரு செய்தி இழுத்துருச்சு, காலு கையும் விளங்கல, பேச முடியாம போயிட்டாரு, நரம்பு அப்படியே அவரை சுருக்கிடுச்சு. யோசிச்சு பாருங்க. ஆரோக்கியமாக வந்த ஒரு இடத்துல குறை வருகிறது. இது யாருடைய இடத்துல இருக்கிறது? நோய் நொடியை ஏற்படுத்துவதும் ஆரோக்கியத்தை கொடுப்பதும் யார் கையில் இருக்கிறது? இறைவனுடைய புறத்தில் இருக்கிறது. பிறவிலேயே ஒருவர் பேசாமல் இருப்பார். இடையில திடீர்னு ஒரு ஆளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் மனிதன் நோயினால் பாதிக்கப்படுவதும் ஆரோக்கியத்தினால் மகிழ்ச்சியாக இருக்கிற அனைத்துமே இறைவனுடைய கையில் இருக்கிற ஒன்று. ஆனால் இன்றைக்கு மனித சமுதாயம் இந்த விஷயத்தில் அலட்சியப்படுத்துகிறார்கள். இறைவனை சிந்திக்காமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு இறைவன் அதிலிருந்து நம்மளை தப்பிக்க வைத்திருக்கிறார். இறைவனை சிந்திக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். இறைவனை புரிந்து வணக்க வழிபாடுகள் இறைவன் அல்லாத யாருக்கும் செய்ய மாட்டோம். இறைவனுடைய அனைத்து தன்மைகளுக்கும் இறைவன் ஒருவனை தவிர வேறு யாருக்கும் இந்த உலகத்தில் ஆற்றல் இல்லை என்கிற அந்த நம்பிக்கை நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு தர்கா பக்கம் போகாம இருக்கிறோம். நாம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? செய்யக்கூடிய மக்களிடத்துல தவறுகள் இருக்கக்கூடிய இடத்துல அல்லாஹுடைய தன்மைகளும் அல்லாஹுடைய வர்ணனைகளையும் அல்லாஹ் யார், அவனுடைய ஆற்றல் என்ன என்கிற அனைத்தையும் நாம் எதுக்காக வேண்டி வாழ வேண்டும் என்கிற அந்த கொள்கையை மக்களிடத்துல எடுத்து சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறோம். அப்பதான் இறைவனிடத்துல வெற்றி பெற முடியும். சிறந்த சமுதாயமாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும் என்று சொல்லி இந்த ஜும்மாவினுடைய முதலாவது உரையை நிறைவு செய்யும். ஒவ்வொரு ஜும்மாவினுடைய இரண்டாவது உரையிலையும் நடைமுறையில் என்ன விஷயங்கள் இருக்கிறதோ அதைத்தான் பெரும்பாலும் அல்லாஹ்வுடைய தூதர் மக்களிடத்துல எடுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில
நன்மைகளை அதிகப்படுத்தினால்தான் மறுமையில் மன்னரையில் நமக்கு வெற்றி இருக்கிறது என்கிற ஒரு தகவலை இஸ்லாம் நமக்கு அதிகமாக வலியுறுத்துகிறது. அதிகமாக நன்மை செய்யுங்க. அதனாலதான் கடமையான தொழுகைகள் இல்லை என்று சொன்ன தொழுகைகள் இஸ்லாம் வகுத்து காட்டியிருந்தாலும் உபரியான தொழுகைகளையும் வழிகாட்டுகிறது. ஃபஜ்ருக்கு முன்பிலிருந்து இஷா தொழுகைக்கு வரைக்கும் முன்பின் சுன்னத்துகளை இஸ்லாம் வழி நடத்தி காட்டுகிறது. ஒரு நாளைக்கு 12 ரக்காயத்து நீங்க தொழுதீங்கன்னு சொன்னா அல்லாஹ் மறுமையில் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை தருகிறான். அதை வளமப்படுத்துங்க. உபரிகளை செய்கிற பொழுது கூடுதலாக நன்மை இருக்கிறது. நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு அது பரிகாரமாக இருக்கும் என்கிற பல செய்திகளை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. அதுல முக்கியமான ஒன்று என்ன சொன்னா, கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தகவலை இஸ்லாம் ஒவ்வொரு இடத்திலும் கற்றுத்தருது. நன்மைக்கு முந்துங்கள் என்று சொல்லி சஹாபாக்களிடத்துல ஒவ்வொரு விஷயத்திலையுமே அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டுவாங்க. ஏன்னா நாம உயிரோடு இருக்கும் போதுதான் அந்த நன்மை செய்ய முடியும். மரணித்து விட்டோம் என்று சொன்னால் நாம உயிரோடு இருக்கிற காலத்துல என்ன நன்மை செஞ்சோமோ அதுதான் மறுமை மன்னரையில் நமக்கு பயனளிக்கும். அதுக்கு பிறகு நமக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. ஆகையால இன்ஷா அல்லாஹ் வருகிற வாரம் இந்த ஜும்மாவுடைய பள்ளிவாசலுடைய வசூல் ஒரு பள்ளிவாசலுடைய இடம் வாங்கக்கூடியதற்காக வேண்டி செல்ல இருக்கிறது. இறைவனுடைய ஆலயத்தை எழுப்புவதற்காக வேண்டி, பள்ளிவாசல் உண்டு பண்ணுவதற்காக வேண்டி பொருளாதார வசூல் நாடி அடுத்த வாரம் வராங்க. இன்ஷா அல்லாஹ் முதல்லேயே அறிவிப்பு செய்யணும்னு சொன்னா பொருளாதாரம் இல்லாமல் இருக்கலாம், மறந்திருக்கலாம், கொண்டு வராத கூடிய சூழ்நிலையாக இருக்கலாம். அப்ப இறைவன் அந்த வாய்ப்பை நமக்கு தருகிறார். ஏதோ ஒரு ஊர்ல நம்மளுடைய பொருளாதாரத்தின் மூலமாக ஒரு பள்ளிவாசல் இயக்கப்படுகிறது என்று சொன்னால் நாம மரணித்ததற்கு பிறகு நடக்கக்கூடிய தொழுகைகள், வணக்க வழிபாடுகள், அங்கு நடக்கக்கூடிய அழைப்பு பணிகள், குர்ஆன் ஓதப்படக்கூடிய இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையுமே இறைவன் நமக்கு நன்மையை அதிகரிப்பார். ஆகையால இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த வாரத்தினுடைய ஜும்மாவினுடைய வாலி வசூல் பள்ளிவாசலுடைய இடம் வாங்குவதற்காக வேண்டி செலவழிக்க இருக்கிறது. ஆகையால் அதிகமாக பொருளாதாரத்தை எடுத்துடுவாங்க. நன்மைகள் கிடைக்கிற பொழுது அந்த நேரத்துல அந்த நன்மைகளை சம்பாதிப்பதற்கு முன்னுங்கள் என்று சொல்லி இந்த ஜும்மாவினுடைய உரையை நிறைவு செய்து வாஹர் ரவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.